நாம் வாழ்க்கையில் இல்லாததை பற்றி அதிகம் நினைக்கிறோம். இது இல்லையே, அது கிடைக்கல என்று குறை சொல்லுவது எளிது. ஆனால் ஒரு நிமிடம் நின்று பார்த்தால் நமக்கு கிடைத்திருப்பவை எவ்வளவு. அதை காலை எழுந்ததும் சுவாசிக்கிற காற்று, உணவு, குடும்பம், உடல் ஆரோக்கியம் இவையெல்லாம் சாதாரணம் என்று நினைப்போம். ஆனால் இவை இல்லாதவர்கள் தான் அவற்றின் மதிப்பை நன்றாக அறிவார்கள். நன்றி உணர்வு என்பது பெரிய விஷயங்களுக்கு மட்டுமல்ல, சிறிய விஷயங்களையும் கவனித்து மகிழ்வது. ஒருவர் உதவி செய்தால் நன்றி சொல்லுவது மட்டுமல்ல, ஒருவர் புண்படுத்தாமல் செயல்பட்டாலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை எப்போது நமக்கு சாதகமா இருக்காது. ஆனால் நன்றியுணர்வு இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். நன்றி சொல்ல தெரிந்தவர் ஒப்பீட்டிலிருந்து விடுபடுவார். ஒப்பிடாதவர் பொறாமையிலிருந்து விடுபடுவார். பொறாமை இல்லாத மனம்தான் உண்மையான மகிழ்ச்சி. நம்முடைய இல்லாதை பற்றி யோசித்தால் வாழ்க்கை முழுமையடையாக தோன்றும். நம்முடைய உள்ளதை பற்றி யோசித்தால் வாழ்க்கை ஒரு பரிசாக தோன்றும். ஆகவே இன்றே ஒரு சிறிய பழக்கத்தை தொடங்கு. ஏனெனில் நன்றி உணர்வு வாழ்க்கையை மாற்றாது, ஆனால் வாழ்க்கையை பார்க்கும் நம்முடைய பார்வையை மாற்றும். அந்த பெரிய வெற்றிகள் இல்லாவிட்டாலும் சிறிய மகிழ்ச்சிகளை காண கற்றுத்தரும். குறை சொல்லும் மனதை விட கொண்டாடும் மனதை உருவாக்கும். அப்போது வாழ்க்கை சுமையாக இல்லை, ஒரு அருமையான வாய்ப்பாக தெரியும்.